பொதுவா ஆகாத குறிகள் சொல்லக்கூடியது கரும்புலி, செம்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா செம்புலியானது இருந்தா அதிர்ஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரும். வராம இருக்காது. எந்தெந்த இடத்துல என்னென்ன அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குமா. இப்போ 7 வகையான மேடுகள். குருமேடு, சனிமேடு, சூரியமேடு, புதன்மேடு, அடுத்தது சந்திரமேடு, சுக்கிரமேடு, கீழ் செவ்வாய்மேடு, மேல் செவ்வாய்மேடு சொல்லக்கூடிய 7 வகையான மேடுகள் இருக்குது. இந்த 7 வகையான மேடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு குருமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, செம்புள்ளியை சொல்லக்கூடிய குறியானது விழுகுது. அப்போ அந்த மச்சம் இருக்க போகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு அமைப்பு யாருக்கு நல்லா அதாவது நல்ல பொசிஷனான ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அந்த குருமே நல்லா இருந்தாவே அவங்களுக்கு வாக்கு பிரீதமாகும், வாக்கு சித்தி அடையும். இந்தமாரியெல்லாம் வந்து நம்ம நல்ல அமைப்புகள் எல்லாம் நம்ம சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அந்த இடத்துல வந்து செம்புள்ளி சொல்லக்கூடிய தோரணையோட அந்த நிறமே வந்து செந்நிறமாக அமையக்கூடிய மச்சம் செம்புள்ளி சொல்லக்கூடிய மச்சம். இப்போ இந்த அமைப்பில் இருந்துச்சுனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அவங்களுக்கு வந்து பணம் வந்துடும். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி வச்சு அவங்க மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். செம்புள்ளியானது குருமேட்டில் இருந்தால் அவங்க வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு வராது.